வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்துடன் இப்பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். இதுவும் கடந்து போகும். இந்த வார்த்தை தான் எதையும் கடந்து போகச் செய்யும் எத்தனை பெரிய நம்பிக்கை தருகிறது. இந்த நிலையில் நிரந்தரமில்லை என்ற தெளிவு இருந்தால் எப்பொழுதும் நிம்மதி, வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் வெற்றியும் புகழும், ஏன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையும் கடந்து போய்விடும். அப்படி இருக்கையில் துன்பம் மட்டும் எப்படி நிலைத்திருக்கும்? இதுவும் கடந்து போகும். பறவையை பாருங்கள், அது விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. அவை நிகழ்கால வாழ்வினை அழகாக வாழ்கின்ற உயிரினங்கள். மனிதர்கள் மட்டுமே ஏதோ ஒன்றிற்காக கவலைப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள். இன்று உன்னுடையது, நாளை வேறொருவருடையதாகிறது என்கிறது பகவத்கீதை. இன்றைய நமது இன்ப துன்பங்களும் அவ்வாறே. தோல்வி வரும்போது தைரியமாக சொல்லுங்கள், இந்த தோல்வியை கடந்து போவேன் என்று. பிரியமானவர்களின் இழப்பு என்பது கூட அப்படியானதே. அந்த நிகழ்வுகளிலேயே நிலைத்து இருக்காமல் அடுத்த கட்ட நகர்தலை நோக்கி பயணியுங்கள். இதுவும் கடந்து போகும் என நினையுங்கள். கஷ்டங்கள் கடந்து போகும், சந்தோஷம் கடந்து போகும், துயரம் கடந்து போகும், போதை கடந்து போகும், பயம் கடந்து போகும், சங்கடம் கடந்து போகும், தற்பெருமை கடந்து போகும், துரோகம் கடந்து போகும், அவநம்பிக்கை கடந்து போகும், புகழ் கடந்து போகும். எந்த சூழ்நிலையும் நிரந்தரமானது அல்ல. இறுதியாகவும் உறுதியாகவும் எதுவும் மறைந்து போகும். இதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம்.